பிராமண வாழ்விலே கடைபிடிக்க வேண்டிய ஸ்ரீமத், அதாவது நியமங்கள், மரியாதைகள் என்னென்ன என்பதை பற்றி நமது தாதி பிரகாஷ் மணிஜியினுடைய வகுப்பாகும். ओम शांति। मुझे कहा गया है, ये एक सवाल रखा गया है कि मर्यादाएं क्या है। ஓம் சாந்தி. हम ब्रह्म எனக்கு இவ்வாறு கூறப்பட்டுள்ளது, அதாவது ஈஸ்வரிய மரியாதைகள் என்னென்ன என்பதை பற்றி விளக்க கூறியுள்ளனர். நாம் நமது பிராமண குலத்தினுடைய மரியாதைகள் என்னென்ன, அனைவருக்கும் மரியாதைகள் என்னென்ன என்பது தெரிந்திருக்கும். இருந்தாலும் நான் வேறுபாட்டோடு இதனை விளக்குகின்றேன். ஒன்று, லௌகிக உலகத்தினுடைய மரியாதைகள். இரண்டாவது, நாம் அலௌகிக வாழ்வினுடைய மரியாதைகள் என்னென்ன. லௌகிகமாக பார்க்கும் பொழுது கூட தனது குடும்பத்திலே தாய், தந்தை மற்றும் தனது சுற்றுப்புறம் உள்ள அனைத்து சம்பந்தங்களிடம் உண்மையாக இருப்பது, நம்பிக்கையோடு இருப்பது. அவ்வாறு லௌகிக்கத்திலே ஒவ்வொரு குலத்திற்கும் உடைய மரியாதைகள் இருக்கின்றது. மேலும் லௌகிக்கத்தில் தன்னுடைய எந்த தர்மமோ அந்த தர்மத்தினுடைய மரியாதைகளும் இருக்கின்றது. சமுதாயத்திலும் அதற்குறிப்பிட்ட நியமங்கள், அதாவது மரியாதைகள் இருக்கின்றது. ஆனால் நமது சட்டதிட்டங்கள், அதாவது மரியாதைகள் ஒன்றாகும். ஒன்று நமது குடும்பம். நமது ஈஸ்வரிய மரியாதை என்ன கூறுகிறது என்றால், அதாவது ஈஸ்வரிய நியமங்கள், சட்டதிட்டங்கள் என்ன கூறுகிறது. முதலிலே நாம் அனைவரும் ஒரே ஒரு தாய் தந்தையினுடைய குழந்தைகளாவோம். இதன் ஆதாரத்திலே நாம் பார்க்கும் பொழுது நாம் அனைவரும் சகோதர சகோதரிகள் ஆவோம். இந்த ஈஸ்வரிய குடும்பத்திலே வேறு எந்த சம்பந்தமும் கிடையாது. மேலும் ஈஸ்வரிய மரியாதையானது நாம் சிறியவர்களாக இருக்கலாம், பெரியவர்களாக இருக்கலாம், நாம் அனைவரும் ஈஸ்வரிய ஸ்டூடெண்ட் ஆவோம். மூன்றாவது நியமம் என்னவென்றால், அந்த ஒரு சத்குருவினை ஃபாலோ செய்யக்கூடிய ஃபாலோவர் ஆகும். நமது முதல் மரியாதை ஸ்ரீமத் ஆகும். ஸ்ரீமத் அதாவது காலை அதிகாலையிலிருந்து இரவு உறங்கும் வரை முழு நாளும் நம்முடைய தினச்சரி வாழ்வானது மரியாதையினுடைய அடிப்படையிலே இருக்க வேண்டும். இந்த ஸ்ரீமத் என்னவென்றால், அதிகாலை அமிர்த வேளையிலே எழுந்து அன்போடு பாபாவை நாம் நினைவு செய்ய வேண்டும். மேலும் பாபாவுடன் ஆன்மீக உரையாடல் செய்ய வேண்டும். அடுத்து ஸ்ரீமத் என்னவென்றால், தினம் தினம் நாம் படிக்க வேண்டும், ஆன்மீக படிப்பு படிக்க வேண்டும். அந்த படிப்பு தான் முரளியாகும், இறைவனுடைய குழலோசையாகும். மூன்றாவது தினசரியிலே என்ன விஷயம் வருகிறது என்றால், ஈஸ்வரிய சேவை செய்ய வேண்டும். தினம் தினம் நாம் ஈஸ்வரிய சேவையில் ஈடுபட வேண்டும். நாம் லௌகிக உலகில் இருந்தாலும் அலௌகிக சேவைக்காக நேரத்தை கொடுக்க வேண்டும், இல்லது அலௌகிக சேவையாக நினைத்து நாம் செய்ய வேண்டும். லௌகிக காரியம் செய்தாலும் அதிலே அலௌகிக்கத்தை நாம் நிரப்ப வேண்டும். நான்காவது நம்முடைய தினச்சரி என்னவென்றால், தூய்மையான உணவை மட்டும் உண்ண வேண்டும். இவ்வாறு உணவிலே அதாவது கட்டுப்பாடு இருக்க வேண்டும். முதலில் ஸ்டடி, படிப்பு, பிறகு உணவு. அடுத்த தினசரி என்னவென்றால், முழுவதும் பாபாவுடைய நினைவில் இருப்பதற்கான முயற்சி நாம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். நமது மரியாதையிலே நமக்கு கொடுக்கப்பட்ட பெயர் பிராமண குலத்தை சேர்ந்தவர்கள் நாம், அதாவது ராஜயோகிகள் ஆவோம். இது நமது பெயரும் மேலும் நமது தொழிலும் ஆகும். இந்த பெயர் மற்றும் தொழிலுக்கேற்ப நாம் கர்மம் செய்ய வேண்டும். அடி மீது அடி வைத்து செல்ல வேண்டும். நாம் ராஜயோகிகள், ராஜ ரிஷிகள். அடுத்தது வருகிறது, நாம் அவரவர் தினச்சரிக்கு ஏற்ப நாம் அனைவரும் ட்ரஸ்டிகள். நமது முக்கிய பாபா, நாம் அனைவரும் ட்ரஸ்டிகள். நாம் கிரகஸ்தி அல்ல, நாம் சுயம் ட்ரஸ்டி ஆகிவிட்டோம். ஆகவே நமது விவகாரம், தொடர்பு, நமக்குள்ளே உள்ள தொடர்பு, பிறரோடு இருக்கக்கூடிய தொடர்பு அனைத்துமே இப்பொழுது கிரகஸ்தி அல்ல, நாம் அனைவரும் ட்ரஸ்டிகள். ஒன்று நாம் ட்ரஸ்டிகள், இரண்டாவது நாம் ராஜயோகிகள். ஆகவே நமது சம்பந்தம், தொடர்பு உலகிலிருந்து விடுபட்டதாக இருக்கின்றது, தனிப்பட்டதாக இருக்கின்றது. ஆகவே பாபா கூறுகின்றார், நமது தொடர்பிலே ஒரு பொழுதும் கிரகஸ்தினுடைய அந்த வாசனை வரக்கூடாது. நாம் அனைவரும் ட்ரஸ்டிகள். கிரகஸ்தினுடைய அந்த வெளிப்பாடு தெரியக்கூடாது. நாம் அனைவரும் ட்ரஸ்டிகள்.
தன்னைத்தான் கிரகஸ்தியாக நினைப்பதன் மூலமாக உலகம், உலகிய சம்பந்தம், பல விஷயங்கள் நம்மை கட்டி போட்டுவிடும், பந்தனத்தில் கொண்டு வந்துவிடும். எந்தளவு இவ்வாறு நாம் பந்தனத்திலே மாட்டுகின்றோமோ, வலையில் மாட்டிக்கொள்கின்றோமோ, நாம் கர்மாத்தீத் நிலையை அடைய முடியாது. ஆகவே நாம் நிமித்த மாத்திர அளவிலே லௌகிக்க வாழ்வில் இருந்தாலும், ஆனால் சதா காலத்திற்கு நாம் ட்ரஸ்டியாக இருக்க வேண்டும். ட்ரஸ்டி என்றால் இது நமது முதல் பிறவியினுடைய சம்பந்தமாகும், மர்ஜீவா வாழ்க்கையாகும். உயிரோடு இருந்து கொண்டே நாம் புதிய வாழ்வை பெற்றதன் அடையாளமாகும். இந்த புதிய வாழ்விலே நாம் நிமித்தமாக குடும்ப வாழ்க்கையிலே இருந்தாலும் நாம் அனைவரும் ட்ரஸ்டிகள் ஆவோம். இவ்வாறு புதிய பிறப்பிடத்தை விட்ட நமக்கு அனைத்து சம்பந்தங்களும் ஒரே ஒரு பாபா ஆகிவிடுகின்றார். லௌகிக்க சம்பந்தத்தில் தான் அட்டாச்மெண்ட் இருக்கின்றது, ஆனால் அலௌகிக்க சம்பந்தத்திலே இவ்வாறான அட்டாச்மெண்ட் இருப்பதில்லை. லௌகிக்க சம்பந்தத்தில் தான் கொடுக்கல் வாங்கல் இருக்கின்றது, ஆனால் அலௌகிக்க சம்பந்தத்தில் எவ்வாறு இல்லை. என்னுடைய வாரிசு ஒரே ஒரு பாபா, உலகில் எனக்கு வேறு யாரும் வாரிசு கிடையாது. இதுதான் மர்ஜீவா, புதிய பிறப்பு என்று கூறுகின்றோம். நிமித்தமான அளவில் மட்டும் நாம் சம்பந்தத்திலே தொடர்பிலே வருகின்றோம். நான் பாபாவுனுடைய வாரிசு, பாபா என்னுடைய வாரிசு, நான் ட்ரஸ்டி. ஈஸ்வரிய நேமம் இவ்வாறு கூறுகின்றது. இக்கத்தில் பார்க்கும்போது கணவன் மனைவி என்ற தொடர்பு இருக்கின்றது. ஆனால் நாம் கர்மாத்தீத் நிலையை அடைய வேண்டுமென்றால் நமது ஈஸ்வரிய மரியாதை, நாம் யாரிடமும் எவ்விதமான கணக்கு வழக்கை ஏற்படுத்தக்கூடாது. முக்கியமானது என்னவென்றால், சிறிதளவு கூட எந்த ஒரு தேகதாரியின் மீது நமக்கு அட்டாச்மெண்ட் இருக்கக்கூடாது, கவர்ச்சி இருக்கக்கூடாது. இவ்வாறாக சிறிய அந்த கவர்ச்சி கூட மாயையாக மாறுகிறது. அளவு கூட இவ்வாறான விஷயங்களை நாம் ஏற்றுக்கொள்வோமானால் இவை நாம் கர்மாத்தீத் நிலையை அடைய விடாமல் பாண்டேஜாக அமைகிறது. இந்த பந்தனம் நமக்கு கர்ம கணக்கை அதிகரிக்கின்றது. சகோதரியாக இருக்கலாம், சகோதரராக இருக்கலாம், எவ்வித ரூபத்திலும் பந்தனத்தில் நாம் வரக்கூடாது. ஆகவே எந்த ஒரு சம்பந்தத்திலும் நமக்கு அட்டாச்மெண்ட் வரக்கூடாது, கவர்ச்சியில் வரக்கூடாது. இவ்வாறான பந்தனம், பாண்டேஜ், கவர்ச்சி ஈஸ்வரிய மரியாதைக்கு புறம்பானதாகும்.